Hi students, welcome to Mile Academy. இந்த வருஷம் நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்தே பல கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்காக பதில் சொல்ற மாதிரி என்டிஏ சைட்ல இருந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து நீட் பேப்பர் லீக். ஒரு சென்டர்ல நார்த் இந்தியாவில் நீட்டோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு முன்னாடியே அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்புடைய எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இது சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன நெசசரி ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போக எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிரேஸ் மார்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டியூ டு டைம் லாஸ் டியூரிங் த எக்ஸாமினேஷன் காரணத்துக்காக. இந்த கிரேஸ் மார்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிளாட் எக்ஸாமினேஷன்ல இது மாதிரி டைம் லாஸ்ட் கன்சர்ன் ரைஸ் பண்ணப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஜட்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததோ அதை பேஸ் பண்ணி இப்ப நீட் எக்ஸாம்ல ஒரு 6 சென்டர்ல நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு 6 சென்டர்ல டைம் லாஸ்ட் ரீசன் கேட்டு அவங்க கொடுத்தனால அதை சால்வ் பண்ற விதமா அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் அடிப்படையில் ஒரு 44 பேருக்கு வந்து 720 மார்க் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து பல மாநிலங்களும் வந்து எழுப்பியிருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து இன்ஸ்டியூட் சைட்லேருந்து கேஸ்லாம் போட்டதுக்காக பதில் சொல்லும் விதமா ஒரு 4 மெம்பர் கமிட்டி அமைச்சு இதை வந்து அந்த ஒரு 1600 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி என்னென்ன இதுக்கான தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் ரிசல்ட்டை வந்து ரிவைஸ்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றது, இல்லை உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கணுமா, இல்லை இதே ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணி ரேங்கிங் ரிலீஸ் பண்றதா அப்படின்னு தான் வரும். ஸோ இதில் ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 பேர் தான். ஸோ இந்த கமிட்டி வந்து இவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணி ஒரு 7 to 10 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம மயில் அகாடமியில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கிட்டு சீட் கிடைச்சணும்னு கனவுல இருக்கவங்க பயந்துக்கிட்டு இந்த மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கலாம். ரீ எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு 6 சென்டருங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக ரீ எக்ஸாம் வச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால வந்து அட்மிஷன் தள்ளி போகும், இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ற தள்ளி போகும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்களும் முடிவெடுப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, வேற என்ன சொல்யூஷன் வரும்னா, நம்ம எதிர்பார்க்கறது அந்த கிரேஸ் மார்க் போன ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஐதர் வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கிரேஸ் மார்க் அலோகேட் பண்ணலாம், அல்லது கிரேஸ் மார்க் கொடுக்காமலே ரேங்க் ரிவைஸ் பண்ணி வரலாம். இப்ப தமிழக மாணவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதை பத்தி ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கன்சர்ன் பண்ணதுனால ஆல் இண்டியா ரேங்க் வேணா மாறுமே தவிர, நீங்க சப்போஸ் 720 வாங்கியிருக்கீங்க, 715 வாங்கியிருக்கீங்க, உங்க ரேங்க் வந்து டிஃபரெண்டா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்க வந்து ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் மட்டும்தான் கன்சிடர் பண்றீங்கன்னா இது உங்களை பெருசா பாதிக்கிற வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்க இதுக்குள்ள அடுத்த கட்டமா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி எந்த காலேஜ் போறது இந்த மாதிரி டெசிஷனுக்காக, அல்லது வந்து நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணி இன்னும் நல்ல மார்க் வாங்கி காலேஜ் சீட் வாங்கணும், கட் ஆஃப் மீட் பண்ண முடியல, நான் ரிப்பீட் பண்ண போறேன்னா அந்த டெசிஷனை நீங்க வந்து ரீகன்சிடர் பண்ற தேவை வராதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். எதனாலன்னா, சொன்ன மாதிரி இதுல கொஸ்டினபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு சென்டர்ஸ்ல அஃபெக்ட் ஆன தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை இது வந்து அஃபெக்ட் பண்ணல. அதனால உங்களுக்கு ஸ்டேட் ரேங்கிங்ல பெருசா மாறுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்லி ஆல் இண்டியா கோட்டால படிக்க போகணும், எய்ம்ஸ், டெல்லி இந்த மாதிரி ஜிப்மர் இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டால போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இது வந்து கன்சர்னா இருக்குமே தவிர, தமிழ்நாடு காலேஜஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டால போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெருசா மாறுதல் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்தரா உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் மோஸ்டா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் வரும்போது நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி உங்களோட தமிழ்நாடு ரேங்கிங்கை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் சீட் கிடைக்கிறது எந்த காலேஜில் கிடைக்கலாம், இல்லை சீட் கிடைக்காம போகலாமா, இதெல்லாம் வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து தினம் பல சோஷியல் மீடியாவில் பல இன்ஃபர்மேஷன் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்குலாம் இதுல வந்து இடமே இல்லை. ஏன்னா வந்து தமிழ்நாடு ரேங்கிங்கை இப்போ போயிட்டு இருக்க கான்ட்ரவர்சி பெருசா அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மனசோட சந்தோஷமா இருங்க, நல்லதுதான் நடக்கும் நம்புவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.